நம்ம ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் அவங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா 33லேருந்து 34 இருக்கும். ஆனால் அவங்க பாடி பார்த்தீங்கன்னா 24 வயசு மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க டெய்லியும் பண்ணுற சீக்ரெட் என்ன? அவங்க எவ்வளோ குண்டா இருப்பாங்க தெரியுமா? எப்படி இவ்வளோ திடீர்னு ஒல்லியானாங்க, அதுவும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக? அவங்க டெய்லியும் பண்ணுற ரொட்டீன் என்ன ஃபுட்ஸ் சாப்பிட்றாங்க? ஸோ கீர்த்தி சுரேஷ் அவங்க ஃபாலோ பண்ண டெய்லி ரொட்டீன், டெய்லி டயட் பற்றி மட்டும் நம்ம சொன்னோம்னா அது நிறைய பேருக்கு சூட் ஆகாது. ஸோ நம்ம காமனாக நிறைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்காங்க, ஸோ அவங்க டெய்லி ரொட்டீன் என்ன, ஸோ அதுவும் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம டெய்லி பார்க்குற செலிபிரிட்டிஸ், ஆக்டர் விக்ரமாக இருக்கட்டும், இல்லை சிம்புவாக இருக்கட்டும், இல்லை கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும், இல்லை குஷ்புவாக இருக்கட்டும், எப்படி இவங்க ஒரு மாதத்தில் 10 கிலோலேருந்து 15 கிலோ வரையும் குறைச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவங்க காலைல டெய்லி எந்திரிலேருந்து நைட் தூங்குற வரையும் என்னதான் பண்ணுறாங்க, இவங்களோட டெய்லி ரொட்டீன் தான் என்ன? அவங்களே நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க. அதாவது என் மூஞ்சி யானை மாதிரி இருக்கு, நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ்ல நிறைய யானை மாதிரி ஒரு ரவுண்டா இருந்தேன். முக்கியமா ஆக்டர் விக்ரம் நினைச்சா உடம்பு ஏற்றுவார், நினைச்சா உடம்பு குறைப்பாரு. நம்மளாம் ஒரு மாசத்துல 1 கிலோ குறைக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றோம். ஆனா இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் எல்லாம் எப்படி ஒரு மாசத்துல 10 கிலோலேருந்து 15 கிலோ குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ்ல நிறைய இன்டர்வியூஸ் 10 kilos லூஸ் பண்ணிருக்காங்க. இவங்களும் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா ஒரு மாசத்துல வெயிட் லாஸ் ஆகியிருக்காங்க, அந்த சீக்கிரம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் மார்னிங் என்ன சாப்பிட்றாங்க, லஞ்ச் என்ன சாப்பிட்றாங்க, டின்னர் என்ன சாப்பிட்றாங்க, அவங்க சாப்பிட்ற அட்வான்டேஜஸ் என்ன, அவங்க சாப்பிட்ற ப்ரோட்டீன்லாம் என்ன, அவங்க டயட்ல என்னென்னதான் இருக்காங்க, என்னென்னதான் ஒர்க் அவுட் பண்றாங்க, ஸோ அதுவும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நான் எப்படி வெயிட் லாஸ் ஆனேன், நான் எப்படி வெயிட் கெயின் ஆனேன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோ வேணும்னா வெயிட் லாஸ் வெயிட் கெயின் கமெண்ட் பண்ணுங்க. நம்பர்ல என்னடா பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, அது வீடியோட கடைசியில் நான் சொல்றேன் என்னன்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் நண்பர்களே. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு தெரியுமா? ஆக்டர் இல்லை, ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க முன்னாடி நடிச்ச படம் ரஜினி மூவிலாம் எவ்வளோ குண்டா இருப்பாங்க. ஸோ அப்போ இருக்க ஃபோட்டோவும் பாருங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க ஃபோட்டோவும் பாருங்க, எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்காங்கன்ட்டு. அவங்க இப்போ எத்தனை கிலோவில் இருக்காங்க? 65 கிலோவில் இருக்காங்க. அதாவது எத்தனை கிலோல இருந்து எத்தனை கிலோ குறைச்சிருக்காங்கன்னா 85 கிலோவில் இருந்தவங்க இப்போ வெறும் 65 கிலோவில் இருக்காங்க. அதாவது ஒரு மாசத்துல 10 கிலோ குறைச்சிருக்காங்க. அவங்க டெய்லி காலைல என்னதானே பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலைல எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்ல கிரீன் ஜூஸ் குடிக்கிறாங்க. இப்படிதான் செய்யறாங்க. பலாக் பிளான்ச் பண்ணியிருக்காங்க, லைம் ஆட் பண்ணியிருக்காங்க, குக்கும்பர் ஆட் பண்ணியிருக்காங்க, ஜிஞ்சர் கார்லிக் இதெல்லாம் ஆட் பண்ணி ஹாட் வாட்டர்ல எம்டி ஸ்டொமக்ல கிரீன் ஜூஸா குடிக்கிறாங்க. இது டெய்லியும் ஒரு மாசத்துல டெய்லியும் கண்டினியூஸா பண்ணியிருக்காங்க. கிரீன் ஜூஸ்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து என்னதான் பண்றாங்க, கரெக்டா எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு போயிடலாம் இல்லைங்க, வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க எக்ஸசைஸ். ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் நம்ம வெயிட் லாஸ் ஆயிரும்னு நினச்சிருக்காங்க. அதவே டெய்லி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, ஆனால் வெயிட் லாஸ் ஆனதில்லை. அப்புறம் தான் யோசித்து பார்த்துருக்காங்க, என்னடா ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் வெயிட் லாஸ் ஆகாது, நம்ம கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணணும். காலையில் எழுந்தோடனே க்ரீன் ஜூஸ் குடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் யோகா பண்ணுவாங்க. அடுத்து வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 hour வாக்கிங் போவாங்க. இது மட்டும் இல்லைங்க, அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியுமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னா மில்க் பிளஸ் பிரெட் ஒயிட் எக் இது மட்டும் தான் சாப்பிட்றாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அடுத்து லஞ்சு கீர்த்தி சுரேஷ் என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியுமா? தால், ரைஸ் இது 2 மட்டும் தான். அப்புறம் அடுத்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்றாங்க லஞ்சுக்கு. அடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்றாங்க? இவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸ் அப்புறம் ஃப்ரூட் ஜூஸஸ் இது மட்டும் தான் அவங்க ட்ரிங்க் பண்றாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. நைட் என்ன பண்றாங்க, சேம் தால் பிளஸ் சப்பாத்தி இது மட்டும் தான் நைட் சாப்பிட்றாங்க. அப்புறம் ஈவினிங்லாம் ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க, ஈவினிங்ல எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் வாக்கிங் மட்டும் தான் பண்ணுவாங்க 1 hour. ஸோ இதுதான் அவங்க டெய்லியும் ஒரு மாசத்துலேருந்து 3 மாசம் வரையும் கண்டினியூஸா பண்ணியிருக்காங்க. 20லேருந்து 25 கிலோ குறைச்சிருக்காங்க. அவங்களே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி காலைல எந்திரிச்சோடனே ஒர்க்குக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. இதுதான் அவங்க டெய்லி ரொட்டீனா இருந்துச்சு. இப்போ டெய்லி ரொட்டீன் அவங்க அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. காலைல எந்திரிச்சோடனே ஒர்க் அவுட் பண்றாங்க, கரெக்டான ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்க, கரெக்டான லஞ்ச் சாப்பிட்றாங்க, கரெக்டான டின்னர் சாப்பிட்றாங்க. இது சாப்பிட்றதுனால அவங்க கரெக்டாக வெயிட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கீர்த்தி சுரேஷ் வெயிட் லாஸ் பண்ண சீக்ரெட். அடுத்து பார்க்க போகிறது ஆக்டர் விக்ரம் தான். இவர் நினைச்சா உடம்பு ஏற்றுவார், நினைச்சா உடம்ப குறைப்பாரு. இவர் கிட்டத்தட்ட 90 கிலோலேருந்து 50 கிலோ முடியும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 40 கிலோ வரையும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. 2 மாசத்துலேருந்து 3 மாசத்துக்குள்ள இவர் என்னதான் சீக்ரெட் பண்றாரு, டெய்லி காலைல எந்திரிச்சோன்னே என்ன பண்றாரு, நைட் தூங்குற வரையும் சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். காலைல எந்திரிச்சோன்னே இவர் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அடுத்து ஸ்விம்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஸ்விம்மிங் முடிச்சுட்டு சைக்கிளிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. 1 hour. 1 hour ஸ்விம்மிங் பண்ணுவாரு, அரை மணி நேரம் சைக்கிளிங் பண்ணுவாரு, 1 hour ஒர்க் அவுட் பண்ணுவாரு. அதாவது இதெல்லாம் காலைல அவ்வளோ மார்னிங் ரொட்டீன். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்றாரு, 20லேருந்து 50 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறாரு காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. மதியம் கலோரிஸுக்கு 80லேருந்து 240 கலோரிஸ் மட்டும் தான் சாப்பிட்றாரு மதியம். அதை டெய்லி எக் சாப்பிடுவாரு நிறையா. இதுதான் அவன் மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்றாரு.
ஈவினிங் என்ன சாப்பிட்றாரு, சேம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிட்றாரு. நைட் டின்னர் ஆல்மோஸ்ட் சாப்பிட மாட்டாரு. அப்படி சாப்பிட்டாலும் 6 மணிக்குள்ள தான் சாப்பிட்டு முடிச்சிருவாரு. ஏன்னா 6 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருவாருன்னு கேட்டீங்கன்னா, ஆமாம் 6 மணிக்கு தான் சாப்பிட்டு முடிச்சிருவாரு. நம்மளாம் நைட்டு 10 மணி சாப்பிட்றதுனால தான் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்கிறோம், வெயிட் கெயின் ஆகிட்டு போகிறோம். அது நைட் சாப்பிட்ட உடனே தூங்கிடுவோம். உங்க அப்படி இல்லை, அப்படி நைட்டு 6 மணிக்கு சாப்பிட்டாலுமே 3 மணி நேரம் கழிச்சு தான் தூங்கவே போவாங்க இவங்களாம். அதாவது எல்லா செலிபிரிட்டிஸும் தான். விக்ரம் வெயிட் லாஸ் ஆனதுக்கு என்னென்ன பண்ணாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்க்க போகிற நம்ம ஆக்ட்ரஸ் குஷ்பு தான். இவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? யானை மாதிரி இருப்பாங்க. நான் சொல்லுங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க நான் யானை மாதிரி இருக்கேன்ட்டு. குஷ்பு 100 கிலோலேருந்து கிட்டத்தட்ட 30 கிலோ வரையும் குறைச்சிருக்காங்க 3 மாசத்துல. அப்படின்னா ஒரு மாசத்துல 10 கிலோ வரையும் குறைச்சிருக்காங்க. 3 மாசத்துல 30 கிலோ குறைச்சிருக்காங்க. ஸோ இவங்க டெய்லி என்னென்ன ரொட்டீன் பண்ணாங்க, என்னென்ன சீக்கிரம் தான் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். காலைல எந்திரிச்சோடனே 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அப்படி எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு 45லேருந்து 55 நிமிஷம் வாக்கிங் போவாங்க. அப்படி வாக்கிங் போகலைன்னா 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க 2 மணி நேரம் தான். காலைல என்ன தான் சாப்பிடுவாங்க கேட்டாங்கன்னா, நம்மள மாதிரி தான் எல்லாமே சாப்பிடுவாங்க. அதாவது கரெக்டாக லிமிட் அளவாக சாப்பிட்டுக்குருவாங்க. அதாவது அந்த ப்ரோட்டீன் கரெக்டாக இதுதான் சாப்பிடணும், அதுதான் சாப்பிடணும் அப்படிலாம் எல்லாமே சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்டுக்குருவாங்க. இவங்களே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்காங்க, நான் நடந்தாலே மூச்சு வாங்கும், மாடிப்படி ஏறினாலே மூச்சு வாங்கும், நடந்தாலே ஓடுனாலே முட்டி வலி வலிக்கும், இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எவ்வளோ ஒல்லியாக இருக்கான்னு தெரியுமா? நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். நீங்களே வெயிட் லாஸ் ஆகணும்னா இந்த சீக்கிரட்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு வயசு 55, இந்த 55 வயசுல எப்படி 30 கிலோ குறைச்சாங்க? ஆச்சரியமா இருக்குல்ல? அதுவும் நிறையவே சொல்லுவாங்க சப்பாத்தி சாப்பிட்டாதான் ஒளி ஆவாங்கன்ட்டு. ஆனால் அவங்க சப்பாத்தி மட்டும் சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா மைதா கலந்துருக்கனால மைதா சப்பாத்தி இந்த மாதிரி எந்த இதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்க தகுந்த மாதிரி இட்லி தோசை வெஜிடபிள்ஸ் இது மட்டும் தான் சாப்பிடுவாங்க அவங்க. இதுதான் குஷ்பு டெய்லி பண்ற ரொட்டீனு. காலைல எந்திரிச்சிலேருந்து நைட் தூங்குற வரையும் இதுதான் அவங்க பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னு தெரியுமா? நம்ம தலைவர் எஸ்டிஆர் தான். இவர் எப்படி இருந்தவர் எப்படி ஆனாலும் உங்களுக்கே தெரியும். எப்படி வெயிட் லாஸ் ஆனாருன்னு தெரியுமா? என்னென்ன சீக்கிரட் பண்ணான்னு தெரியுமா? எந்த டயத்தில் சாப்பிடுவாரு, எந்த டயத்தில் தூங்குவாருன்னு தெரியுமா? அதெல்லாம் பார்க்கலாம். லாக்டவுன் டைம்ல தான் இவர் வெயிட் லாஸே ஆனாரு. காலைல எந்திரிச்சிலேருந்து என்ன பண்ணியிருக்காரு? காலைல எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டர் தான் குடிப்பாரு. அது ஹாட் வாட்டர் குடிச்சு லாக்டவுன் டைம்ல வெளியே போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போவார். அது 2 மணி நேரம் வாக்கிங் போவார். வாக்கிங் போய் முடிச்சுட்டு ஸ்விம்மிங் போவார். ஸ்விம்மிங் 1 மணி நேரம் பண்ணுவார். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் மார்னிங் சாப்பாடு எக் ஒயிட் தான் எடுத்து சாப்பிடுவார். பிரெட்டு மில்க் இந்த மாதிரி காலையில் சாப்பிடுவார். அப்புறம் லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவார். அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவார். அப்புறம் நைட்டு வந்து டின்னர் ஆல்மோஸ்ட் சாப்பிட மாட்டார். இல்லைனா சாப்பிட்டாலுமே 6 மணிக்குள்ளே தான் சாப்பிடுவார். அப்படி 6 மணிக்குள்ளே சாப்பிட்டாலுமே 3 மணி நேரம் கழிச்சு தான் தூங்கவே செய்வார். ஈவினிங்லாம் ஒர்க் அவுட் பண்ண மாட்டாரா, எக்ஸசைஸ் பண்ண மாட்டாருன்னு கேட்டிங்கன்னா, ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணுவார், ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுவார். மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுவார், மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுவார். மார்னிங் என்னென்ன பண்ணுறாரோ அப்படியே அது ஈவினிங்காக பண்ணுவார். மார்னிங் ஸ்விம்மிங் போகிறாரா, மார்னிங் யோகா பண்ணுறாரா, மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறாரா, அப்படியே ஈவினிங் அதை அப்படியே சேமாக பண்ணுவார். கிடைக்கிற டயத்தில் சிலம்பம் இந்த மாதிரிலாம் கற்றுக்குருவார். முக்கியமாக அவர் மெடிடேஷன் பண்ணுவார். மெடிடேஷன் ஒர்க் அவுட் இது மட்டும் தான் அந்த 3 மாதத்துல பண்ணியிருக்காரு. எஸ்டிஆர் எத்தனை கிலோலேருந்து எத்தனை கிலோ குறைச்சிருக்காருன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 100 கிலோக்கு மேலே இருந்திருக்காரு. ஆனால் இப்போ வெறும் 70 கிலோ தான் இருக்காரு. அது 70லேருந்து 75 கிலோ தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 30லேருந்து 40 கிலோ வரையும் அது ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகிருக்காரு இந்த லாக்டவுன் டைமில். இப்பயும் டெய்லி அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் எஸ்டிஆரோட டெய்லி ரொட்டீனு. சரிடா, இதெல்லாம் பண்ணால் நானும் வெயிட் லாஸ் ஆகலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகலாம். கரெக்டாக டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும், கரெக்டாக டெய்லியும் ஒரு டயட்டில் இருக்கணும். இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக ஒரு மாதத்தில் நீங்களும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம செலிபிரிட்டிஸ் எப்படி வெயிட் லாஸ் ஆகணும்னு நமக்கு தெரியும். அதாவது இந்த செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லை, நிறைய செலிபிரிட்டிஸ் வெயிட் லாஸ் ஆகியிருக்காங்க. மாதவனாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், நம்ம தலை அஜித்தா இருக்கட்டும், இவங்களாம் எப்படி வெயிட் லாஸ் ஆனாங்கன்னு சொல்லி அந்த வீடியோ வேணும்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்க வெயிட் லாஸ்ன்னு. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேக்ரவுண்ட்லாம் மாறிடுச்சு நிறைய நம்பர்களே. நம்ம ட்ராவல் இருக்கிறனால எந்தெந்த இடத்துல இருக்கும்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் கரெக்டாக இருக்கிற இடத்துல வச்சு நம்ம கரெக்டாக பேக்ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். வாரத்தில் ஒரு வீடியோ 2 வீடியோ கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் மட்டும்தான். ஸோ அவ்வளோதான் நம்பர்களே, இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவில் இருங்க. நன்றி.